வணக்கம். இப்போ நம்ம சுவையான முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கிய ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் பொன்னிறம் ஆயிடுச்சு. அதில் ஒரு நறுக்கிய தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆறின தக்காளி வெங்காயத்தை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அதோட ஒரு முந்திரி பருப்பு 3லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. அப்புறம் ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் சோம்பு வெடித்ததும் ஒரு நீல வாக்கில் கட் பண்ண மிளகாய் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு சின்னதாக கட் பண்ண பாதி வெங்காயத்தை எடுத்து இது கூட சேர்த்து வெங்காயம் பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை தக்காளி வெங்காயம் சேர்த்து அரைச்சி அந்த விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா பொடிகள் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்பு கொதித்ததும் அதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். தண்ணீர் சேர்த்து கலந்து குழம்பு கொதித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி அவிச்ச உருளைக்கிழங்கை நான் கட் பண்ணி குழம்புக்குள்ளே சேர்த்துக்கிறேன். அவிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்தா குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு முட்டையை எடுத்து முட்டையோட மேல் பக்கத்தில் இந்த மாதிரி கீறிக்கலாம் 4. அப்படி பண்ணும்போது முட்டைக்குள்ளே குழம்பு போய் முட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் 15 நிமிஷம் கழித்து குழம்பு நல்லா கொதித்து இந்த மாதிரி திக்காக ரெடி ஆகிடுச்சு. ரெடியான குழம்புக்குள்ளே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த முட்டைகளை சேர்த்துக்கலாம். முட்டைகளை சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை முட்டையை எடுத்து அதை உடைச்சி அப்படி நேரடியாக குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம பச்சை முட்டையை சேர்க்குறதுனால அந்த முட்டை குழம்புக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அப்புறம் ஒரு கவர் போட்டு மூடி 2 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முட்டையை இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டு அடுத்து ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலைகள் தூவி நல்லா குழம்ப ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இப்போ ரொம்ப டேஸ்டியான முட்டை குழம்பு தயார். நன்றி.